இது எழுதி வச்சுக்கிடுங்க, ஓகேவா? ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன், சரியா? பதில் சொல்லணும், சரியா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம உடம்புல அதிகம் இருக்கிறதுனால என்னெல்லாம் நோய் நமக்கு வருது தெரியுமா? மொத்தம் 4 நோய் ஞாபகம் வச்சுடுங்க, முக்கியமானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஒன்று வந்து சுகர், ரெண்டாவது ப்ரெஷர், மூணாவது கெட்ட கொலஸ்ட்ரால், நாலாவது ஃபேட்டி லிவர், ரொம்ப ஆபத்தானது ஃபேட்டி லிவர், அஞ்சாவது அதை விட ரொம்ப டேஞ்சர் என்னது? உடல் பருமன். என்னெல்லாம் நோய் சொன்னேன்? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், அப்புறம் உடல் பருமன். நீங்கள் மருத்துவத்தோட எந்த புத்தகத்தோட எடுத்து படித்து பாருங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ்டு டயட்டு தான். த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டு தான். அடுத்தது நல்ல உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரை. அதுக்கப்புறம் கடைசி தான் என்ன சொல்கிறாங்க? இன்சுலின் சொல்கிறாங்க. புரிஞ்சா இல்லையா? ஸோ பேலன்ஸ் டயட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மாத்திரையும் நிறுத்த முடியும், இந்த இன்சுலின் நிறுத்த முடியும், இந்த வெயிட்டையும் குறைக்க முடியும். பேலன்ஸ் டயட் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருந்தால், ஒரு கூட சொல்கிறேன், பேலன்ஸ் டயட் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் எந்த மாத்திரையும் எந்த இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. ஸோ பேலன்ஸ் டயட் இஸ் வெரி பவர்ஃபுல். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாத்திரை போட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க, ஓகேவா? ஸ்டே டியூன்.